ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த டெக்னிக் அண்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். முன்னாடிலாம் நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து தப்பாக சொல்லலை, சொல்கிறேன். என்னோட சீனியர்ஸ் ஒரு சிலர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் டெக்னிக்கலாக கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் நல்லா அவுட்புட் கொண்டு வருவாங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அதை கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு கரெக்டான ஒரு நாலேஜுங்கிறது இருக்கிறது இல்லை. ஸோ இது வந்து எப்படி வந்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஜூனியர் உங்களுக்கு கீழே வரவங்களுக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல என்வைரன்மெண்ட்டை அடுத்தடுத்து அந்த மரபுங்கிறது வந்து ஒரு க்ரியேட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஷெஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஒரு ஃபுட்டை பண்ணணும், நான் வேலையை கற்றுக்கணுங்கிறது வந்து ஒன்லி ஃபுட்டை சமைக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஸோ மெயினாக வந்து இந்த வெஸ்டர்ன் குசைன், பேக்கிங், பேஸ்ட்ரி போகிறீங்க ஹோட்டல்ஸில் அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி வந்து நிறைய டெக்னிக்ஸ், நிறைய தியரி நாலேஜ் நல்லா கேதர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஆனால் வந்து தியரி நாலேஜ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டில் ஆக்சுவலி என்ன ஏதாவது ஒன்று ஆகும்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் ஈஸியாக அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை உங்களோட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லைக் இப்போ க்ரோசான்ஸ், ஸோ எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டுன்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு டோ அடித்து ஃபஸ்ட் நாள் வைக்கணும், 2வது நாள் ஷீட்டிங் லேமினேஷன் பண்ணணும், 3வது நாள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து இந்த க்ரோசான்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்த பட்டரை வச்சு டோவில் ஷீட்டிங் பண்ணி தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், ஸோ எப்படி அந்த லேயர்ஸ் வருது, ஸோ உள்ள ஹனிகோம் எப்படி கிரியேட் ஆகுது, ஆக்சுவலி நார்மலாக வந்து க்ரோசான்ஸ்க்கு என்ன மாதிரி பட்டர் யூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் க்ரோசான்ஸ் பட்டர் எடுத்தேன், அதனால தான் நான் வந்துச்சு. நாங்கள் டெபிக்குன்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், 82% பியூர் பட்டர். ஸோ என்ன 82% பட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் 82% பட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ எப்பவுமே மைண்டை நான் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு குக் பண்ணுறோம், ஒரு அவுட்புட் விட்டு வந்தாச்சு அவ்வளோதான் அப்படிங்க இருக்காதிங்க. என்றைக்குமே அந்த டெக்னிக்கல் நாலேஜ், அந்த தியரி நாலேஜ், ஸோ அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டை பற்றின, அந்த பொருளை பற்றின ஒரு நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம், அதில் இருக்கிற மைனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேஸ், பாசிபிலிட்டி எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பிளைண்டாக வந்து நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு க்ரோசான்ஸ், ஓகேங்களா? இது வந்து கெஸ்ட்டு பார்க்குறதுக்கும், கெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரோசானாக பார்ப்பாங்க. ஸோ இதுவே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது அவங்க எப்படி அந்த என்ன டோ யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி அவுட்புட் வந்துருக்கு, ஸோ இதில் என்ன பேக்கிங் பண்ணியிருக்காங்க, ஸோ இது ஏன் இந்த லேயர் இப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஒன்லி அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல ஒரு புரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு ஃபுட்டை பார்க்குறதுக்கும் ஒரு டெக்னிக்கல் வேஸில் பார்க்கையில் வந்து அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலாம், நெக்ஸ்ட் வாட்டி எப்படி மாற்றலாம், நம்ம என்ன பண்ணுறோம், இதோட அவுட்புட் இப்படி தான் வரும் அப்படிங்கிற அந்த கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் தமிழ் முடியும், நான் எங்கே நாலேஜ் கற்றுக்கிறது. இந்த 2025 இதெல்லாம் சொன்னால் நம்ம தான் ஏமாடி. நமக்கு எல்லா சோர்ஸுமே யூடியூப், ஆன்லைன் எல்லாத்துலேயுமே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து வேலையை என்னோட சீனியர்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். வேலை வந்து சீனியர்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஆனால் வந்து அதில் இருக்கிற ஒரு சில டெக்னிக்ஸ், ஸோ அதில் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் சம்திங் லைக் ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து படித்து, ஸோ அதை வேலை பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிஹைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எனக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சு. ஸோ நான் அதுதான் இந்த ஜஸ்ட்டு நான் ப்ரொசன்ட் பட்டர் ஷீட்டிங் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நானே ஒரு சீனியர்கிட்ட இருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நார்மலாக க்ரோசான்ஸ்க்கு 82% பியூர் பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ 82% என்ன, எனக்கு அடுத்த ஒரு கேள்வி. அப்போ நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் டோட்டலி வந்து அதை பற்றி படிக்கும்போது ஓகே இந்த மாதிரி தான் க்ரோசான்ஸ் இருக்கா அப்படிங்கிறப்ப என்னோட அந்த வே ஆஃப் அந்த க்ரோசான்ஸ் அந்த ப்ராடக்டை பார்க்குற விதங்கிறது மாறிச்சு, அதை பற்றின நாலேஜுங்கிறது வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட்டு ஷெஃப்னா வந்து குக் பண்ணணும், குக்கிங்கு டிஷ்ஷை கார்னிஷ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய விஷயம் டெக்னிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களை வந்து ஃபியூசன் பண்ணுறதுக்கும்
ஒரு டிஷ்ஷை ஃபியூசன் பண்ணுறதுக்கும் ஒரு டிஷ்ஷை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன ஆட் பண்ணலாம் வேறு மாதிரியான ஒரு ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்க இன்புட்டை வச்சு தான் உங்களோட அவுட்புட்டுங்கிறது ஒரு யூனிக்காக உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது எப்போ வரும்னா நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி நிறைய நாலேஜ் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ எப்போயுமே ஒரு ஃபுட்டை சமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், சால்ட்டுக்கு என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ பட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, மில்க் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்பைசஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் இருக்கிற குசினில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் அது எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னிக்கல் வேஸில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு கீழே வரவங்களுக்கும் டீச் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க மிஸ்டேக் பண்ணுற இடத்துல இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். ஸோ அதனால எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் அண்டு தியரி நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு மொத்தமாக தியரி நாலேஜ் தெரிஞ்சாலே எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறது முடியாது. முடிஞ்ச அளவு எவ்வளோ தியரி தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் இறங்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் ஒரு சீனியர் கற்றுக்கிறதுக்கும் ஒரு சில தியரிட்டிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சீனியர் ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ்டேக் பண்ணுவீங்க, ரெண்டாவது வாட்டி மிஸ்டேக் பண்ணுவீங்க, மூணாவது வாட்டி உங்களோட நீங்கள் தெரிஞ்ச தியரிட்டி நாலேஜை வச்சு நீங்களே அடுத்தடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் அடாப்ட் ஆகுவீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் என்னோட லைஃப் ஸ்டைலில் நிறைய இடத்துல வந்தது. நான் நிறைய விஷயம் சீனியர்கிட்ட தான் கற்றுக்கணும் வெயிட் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க பண்ணுற விதத்தை பார்த்துட்டு நான் உடனே போய் யூடியூப்லேயோ இல்லை குரோம்லேயோ ஏதாவது ஒரு வேர்டு தெரிஞ்சால் கூட அதை பற்றின ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு டக்குன்னு அதை பற்றின ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறனால தான் டக்குன்னு அடுத்தடுத்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ எப்பயுமே மைண்டை நான் வச்சுக்கோங்க. ஸோ நாலேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டில் நானும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு எல்லாமேலாம் தெரியாது. எனக்கு இன்னும் இங்கிலீஷ் கூட நல்லாவே பேச கற்றுக்கணும். ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வரும்போது எனக்கு அதுவே புரியுது. ஸோ அதான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறது, கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட உங்களோட மெசேஜை எப்படி கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் எப்பயுமே நான் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருந்ததுனால நான் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போகலாங்கிறத சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி அடுத்தடுத்து போகிறேங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வந்தது. ஓகே, see you, bye. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.